நான் சொல்ற இந்த குட்டி, குட்டி டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா, நீங்களும் உங்க வீட்லயே ஈஸியா கிரிஸ்பியான உளுந்த வடை செஞ்சிடலாங்க. நீங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த உளுந்த வடை ரெசிபி தான். இதுக்கு நான் 250 கிராம்ஸ் உளுந்த வந்து 1 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்துட்டு, இது கூட 2 இஞ்சி, 1 பச்சை மிளகா போட்டிருக்கேன். நல்லா வந்து தண்ணியெல்லாம் இருத்துட்டு தான் மிக்ஸியில போடணும். அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி தான் அரைக்கணும். நெறையா தண்ணி ஆட் பண்ணீங்கன்னா, மாவு வந்து ரொம்ப தண்ணியாயிரும். தண்ணி கம்மியா ஆட் பண்ணீங்கன்னா, வடை ரப்பர் மாரி வந்துரும். ஸோ இந்த வெண்ணெய் மாரி பதத்தில தான் வந்து நீங்க உளுந்து மாவை வந்து எடுக்கணும். இங்க பார்த்தீங்களா, கையில போட்டோனே கையில ஒட்டாம வருது, கையில எடுத்து போடுறப்பவே. ஸோ பேட்டர் எடுத்துட்டு இது கூட நான் கருவேப்பிலை, 1 1/2 ஸ்பூன், நான் எடுக்கிற ஸ்பூனுக்கு 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு, அப்புறம் பேக்கிங் சோடா, உப்பு, சீரகம், மிளகு. நீங்க பேக்கிங் சோடா அதிகமா போட்டாலும் வடை வந்து ஒரு மாரி மொறு மொறுன்னு இருக்கும். அது வந்து வடை மாரியே இருக்காது. ஸோ இந்த மாரி கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ணீங்கனாலும் குழந்தைங்க இருக்கிறப்ப அது குடுக்குறது ஹெல்தி கிடையாது. நான் வந்து ஆனியன், பச்சை மிளகாலாம் சேர்க்கல. ஏன்னா, என் பசங்க வந்து இந்த ஆனியன், பச்சை மிளகாலாம் குட்டி பசங்க இருக்கனால சாப்பிட மாட்டாங்க. நீங்க உப்பு போடுறனால மாவு வந்து இன்னும் கூட கொஞ்சம் தண்ணியாகும். ஸோ அதுக்கேத்த மாரி மாவு அரைச்சுக்கிடணும். இந்த மாரி கையில நம்ம தொடுறப்ப ரொம்ப வந்து ஒட்டக்கூடாது. கொழ கொழன்னு ஒட்டுனாலே எண்ணெய வந்து வடை வந்து நெறையா உறிஞ்சிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அண்ட் மாவு கெட்டியானாலும் ரப்பர் மாரி ஆயிரும். அரிசி மாவு கூட போட்டீங்கனாலும் ரப்பர் மாரி ஆயிரும். அண்ட் மெயினான இன்னொரு டிப்ஸ், எண்ணெய் வந்து நல்லா சூடான பிறகு தான் நம்ம வடையவே வந்து ஷேப்க்கு தட்டி போடணும். அண்ட் ஒரு ஒரு வடைக்கும் நான் தண்ணியில கைய டிப் பண்ணி தான் போடுவேன். அப்பதான் வந்து கையில ஒட்டாம வரும். அண்ட் மெயினா எண்ணெய் ரொம்ப சூடா இருக்கணும். நீங்க இந்த மாரி மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களோட வடை வந்து ரொம்பவே கிரிஸ்பியாகும். சில பேரோட வடை வந்து கொஞ்சம் ஸ்பான்ச்சியா இருக்கும். இந்த மாரி டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப நேரத்துக்கு வடை கிரிஸ்பியாவே இருக்கும். அண்ட் இந்த மாரி நெறையா வீடியோஸ் வேணும் அப்டின்னா என்ன மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்களும் உங்க வீட்ல வந்து உளுந்த வடை ட்ரை பண்ணுங்க. என்கிட்ட நெறைய நாள் கேட்டவங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ஷேப் கூட ரொம்ப அழகா வரும். நல்லா இருந்துச்சுன்னா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அண்ட் மறக்காம என்னோட பேஜ ஃபாலோ பண்ண மறந்துடவே மறந்துறாதீங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. பாய்.